விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்று 12 நாளைக்குள்ள என்னெல்லாம் நடந்து அப்படின்னு டிஎம்கே ஐடி விங் ஒரு போட்டோ உருவாக்கி சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்கு. அதுல இவ்வளவு கொலைகள் நடந்துச்சு, இவ்வளவு ஊழல் நடந்துச்சு, இவ்வளவு கற்பழிகள் நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ விஜய் அவர்கள் இந்த பதவியேற்று 12 நாள்ல என்னெல்லாம் மாற்றம் நடத்தியிருக்காரு அப்படின்னா, அவரால் இந்த ஊழலை தடுக்க முடியல, கொலைகளை தடுக்க முடியல அப்படிங்கறதா இந்த டிஎம்கே ஐடிவிங்கோட வேலை. நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழகத்தில் உள்ள கட்டமைப்பை திமுக அரசு இத்தனை வருஷமா எப்படி உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கறத நாம யோசித்து பார்க்கணும். விஜய் வெறும் 12 நாள்ல இதை செய்ய முடியும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா, இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்த, அதுவும் குறிப்பா கடைசி 5 வருஷமா ஆட்சியில இருந்த திமுக அரசுனால ஏன் செய்ய முடியல? 5 வருஷமா உங்களால செய்ய முடியாததை வெறும் 12 நாள்ல நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா, இதுல முட்டாள் யாருன்னு நீங்க தான் யோசித்து பார்க்கணும். சோ மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் கவனமா இருங்க. இந்த திமுக ஐடி விங்கிறது ஒரு விஷ கிருமி. இது ஒரு வைரஸ் மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டே இருக்கும். சோ இவங்க பழைய செய்திகள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைய தவறான செய்திகளை விஜய்க்கு எதிராகவும் டிவிகேக்கு எதிராகவும் பரப்பிட்டே இருக்காங்க. எதையும் நம்ப வேண்டாம். ஆனா கடைசியா முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன். இதற்காக இந்த கற்பழிப்புகள், கொலைகளை நாம காம்ப்ரமைஸ் பண்றோம்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா ஒவ்வொரு உயிருக்கும் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றே ஆகணும். அந்த விதத்துல தளபதி விஜய் அவர்களும் பொறுப்பேற்று ஆகணும் எல்லா உயிருக்கும்.